அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட மெயின்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2ஏக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சரிங்களா. இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பான ஒரு எக்ஸாமு. இதுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில், அதாவது 29ஆம் தேதியிலேருந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 42 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் வச்சதாங்க. 2015 இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க. திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை கொண்டு வந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம அந்த டெஸ்ட்டை வைக்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் தான். 200 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஸோ வேக்கன்சி பாருங்க 1800 இருக்கு. ஒரு நல்ல வேக்கன்சி இது சரிங்களா. இன்னொன்று போட்டி போடுறதுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம். ப்ராப்பரான ப்ராக்டிஸ் மட்டும் இதில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், சர்வீஸ் வாங்கிடலாம் சரிங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸாமை 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ வந்து ஜிஎஸ், அதில் ஒரு 5 சப்ஜெக்ட் வருது. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 100 கொஸ்டின் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீசனிங்கு, அதில் 40 கொஸ்டின். பார்ட் சி வந்து லாங்குவேஜில் வர பார்ட் ஏ சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 60 கொஸ்டின் வருது. இப்போ இந்த 100 கொஸ்டின் வந்து இந்த ஜிஎஸ்ல கேட்குறாங்க இல்லையா, அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் இந்த சப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ கேள்வி தான் கேட்க போகிறேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்டாங்க. இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் கேட்குறாங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து 20 கொஸ்டின் வருது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்லேருந்து 30 கொஸ்டின் வருது. சயின்ஸ் அண்ட் டெக்கில் 15 வருது. அதே மாதிரி தமிழ்நாடு எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா 20 வருது. ஜாகிரஃபியில் ஒரு 15 கொஸ்டின் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத தெளிவாக வச்சு படிச்சிடலாம். நமக்கு இது வராத டாபிக் எது, நல்லா வரக்கூடிய டாபிக் எது, நம்ம எதில் பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத படிச்சிடலாம். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு டெஸ்ட் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுறோம். எப்படி பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பான். இந்த சிலபஸை ட்ரைஃபர்கேட் பண்ணுறோம், 3ஆ உடைக்கிறோம் சரிங்களா. 3ஆ உடைச்சு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு டெஸ்ட், அதான் ஃபர்ஸ்ட் சீரீஸில் வச்சு முடிச்சிடறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதே சிலபஸை 2ஆ உடைக்கிறோம். 1.5 பங்கா மாறுமா, அப்போ அதில் என்ன பண்ணுறோம் ஒரு 2 டெஸ்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சு ஒரு டெஸ்ட். அப்போ இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியை மட்டுமே நீங்கள் எத்தனை தடவை டெஸ்ட் போடுவீங்கன்னா 6 தடவை போட்டுருவீங்க சரிங்களா. கடைசி ஃபுல் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதெல்லாம் சேர்த்து. அதே மாதிரியே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதே என்ன பண்ணுறோம், சிலபஸை ஃபஸ்ட்டு 3ஆ உடைக்கிறோம், 3 டெஸ்ட் எழுதுறோம். அதுக்கப்புறம் சிலபஸை 2ஆ உடைக்கிறோம், 2 டெஸ்ட் எழுதுறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சு ஒரு டெஸ்ட். இதுக்கு 6 டெஸ்ட். இப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக கொண்டு வரோம். அப்போ ஜிஎஸ் ஃபுல்லாமே இதே பேட்டர்ன் என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இந்த 100 மார்க் தான் என்னன்னா ஒரு போட்டி போடுற ஏரியாவாக இருக்கும். ஏன்னா இந்த ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 நாள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே 40 அடிச்சிடலாம் சரிங்களா. இன்னொன்று பார்ட் சி வந்து கிராமர் ஏரியா தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதால இவ்வளவுதான் வர முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அதுவும் என்ன ஆகுது அப்படின்னா ஈவன் காம்படிஷன்ல போயிட்டே இருக்கும். பட் போட்டி போடுறதுக்கான ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். இப்போ அதனால தான் இந்த ஏரியாவுக்கு நல்லா ஸ்ட்ரெஸ் பண்றாங்க சரிங்களா. இந்த ஏரியாவில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 டெஸ்ட். இந்த 5 யூனிட்டையும் சேர்த்து என்ன பண்றோம், நம்ம அதுக்கடுத்து ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத வைக்கிறோம் சரிங்களா. ஸோ ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் வந்துருது இதில் சரிங்களா. அடுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த மொத்த சிலபஸையும் 11ஆ உடைக்கிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் அதே சிலபஸ் 6ஆ உடைச்சு 6 டெஸ்ட், 3ஆ உடைச்சு 3 டெஸ்ட், 2ஆ உடைச்சு 2 டெஸ்ட். அப்போ நீங்கள் எத்தனை தடவை ஒரு கொஸ்டினை கிராஸ் ஓவர் ஆகி வருவீங்கன்னு பாருங்க. அப்போ நீங்கள் சர்வீஸ் வாங்குறதுங்கிறது என்ன ஆகுது, இந்த டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ண இதில் ஒரு டெஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ண டெஃபினட்டாக சர்வீஸ் வந்துடும் சரிங்களா. அதாவது கவலையே படாமல் என்ன பண்ணலாம்னா அந்த எக்ஸாம் அன்னைக்கு என்ன பண்ணலாம், அப்பியர் ஆகலாம் சரிங்களா. அதே மாதிரியே பாருங்க, இந்த பொது தமிழ் பொது ஆங்கிலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸை 14ஆ உடைச்சு ஒரு டெஸ்ட், 14 டெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த சிலபஸை 6ஆ உடைச்சு 6 டெஸ்ட், 3ஆ உடைச்சு 3 டெஸ்ட், 2ஆ உடைச்சு 2 டெஸ்ட் சரிங்களா. இந்த சிபிடியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம பரீட்சை எழுதினோடனே ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ல என்னன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி விட்ருவாங்க, இவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம ஒரு டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கு நாளைக்கு வரும் இன்னைக்கு வரும் அப்படிலாம் இல்லை. பரீட்சை எழுதியிருப்பீங்க, ஒரு 4 மணி நேரத்தில் ரிசல்ட் வரும். நீங்கள் அடுத்த பரீட்சைக்கு என்ன பண்ணலாம்னா தயாராகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட குரூப் 2ஏக்கு போட்டிருக்கக்கூடிய பிளானு. இதை என்ன பண்ணிக்கங்கன்னா ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக சர்வீஸ் வந்துடும். நன்றி.